கேமர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஐஸ்கிரீம். அந்த வீடியோட பார்ட் 2 தான் இது. இந்த போன வீடியோவில் வந்து நம்ம வந்து அறையிலே விட்டோம். இந்த வீடியோவில் அதை ஃபுல்லாக ப்ளே பண்ணி இந்த வாட்டி ஜெயிக்கிறோம். அந்த பையனை எப்படியாவது நான் இந்த வீடியோவில் காப்பாற்றுவேன். ஸோ வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு அந்த ஐஸ்கிரீம் காரனை தேடுவோமா? வாங்க தேடலாம். அதுக்கு முன்னாடி முன்னாடியே வராங்க. இந்த கிழவனை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. என்ன பண்ணுறதுனே தெரில. சிரிக்கிறாங்க அந்த கிழவன் அப்பப்போ. ஷூட் பண்ணிடுவோமா? இருங்க, ஷூட் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை. வாப்பா வா, ஐஸ்கிரீம் கார அங்கிள், எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஓகே, ஸோ நம்ம இந்த ஜேசிபி உள்ள போய் பார்ப்போம். இந்த ஜேசிபியில் தான் ஏதோ பண்ண சொல்லுவாங்க. இது ஓகே, இதுவா? இந்த பட்டன் அமுத்தி பார்க்கலாம். இல்லைங்க, கரெக்ட் பொசிஷன் இல்லைன்னு காமிக்குது. இது பண்ணலாம். ஓ, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஐஸ்கிரீம் காரன் சவுண்டில் எந்திரிச்சிட்டு இருப்பான். ஸோ அவனை பார்த்து வச்சிடலாம். அவனை கன்னை வச்சு ஷூட் பண்ணிடலாம். இங்கே ஏதோ வலி குத்துருக்குறாங்க, அந்த வழியில் போயிடலாம். ஐஸ்கிரீமுக்காக அங்கே படுத்துன்னு இருக்கிறான். நம்ம ஷூட் பண்ணதில் அவன் படுத்துட்டான். இங்கே என்ன கிடைக்க போகுது? இந்த கன்னை அப்படி கவிச்சிட்டு நம்ம வேனில் இந்த கன்னை ஃபஸ்ட்டு வச்சிடணும். இங்கே ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே என்ன கிடைக்க போகுது? இங்கே ஒரு ஜாக்கெட் இருக்குது. இதில் என்ன கிடைக்கும்? இதில் ஆஃபீஸ் கீ என்னன்னு தெரியலையே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்னை போய் வச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா அந்த கிழவன்கிட்ட மாட்டினோம்னா காலி ஆகிடுவோம். இந்த கன்னை போய் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இனிமேல் கேம் நிறையா இருக்குது. ஐஸ்கிரீம் காரன் முன்னாடி ஏதோ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை ஒரு தடவை அந்த ஐஸ்கிரீம் காரன் சாவச்சிட்டான். இங்கே எங்கேயோ நம்மளை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து வெளியே போவோம். இங்கே ஏதோ ஒரு ரூமில் போட்டு நம்மளை ஷட்டரில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ண முடியலங்க. என்ன பண்ணணும் இப்போ? டஸ்ட்பினில் ஏதாவது இருக்குமா? டோர் காமிச்சிருக்காங்க. இங்கே டேப் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன? அந்த ஐஸ்கிரீம் காரன் வேறு பாட்டு பாடுறாங்க. இங்கேருந்து ஏற முடியுமா? மேலே எந்த ஜன்னலும் இல்லை, என்ன உடச்சிட்டு போயிடலாம். இங்கே ஏதோ டோர் இருக்குது. இந்த டேப்பை இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓ, இங்கே நம்ம வெளியே போகிறோம். இது எந்த இடம்? இது நம்ம ஸ்டால். திரும்ப அந்த கிழவனை அவளை பார்த்துட்டான். இது நம்ம ஸ்டாலுங்க. இங்கே தான் நம்ம அந்த கேஸ் கேன் எடுத்துன்னு போயிருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், போன வீடியோவில் அதை நான் காமிச்சிருக்கேன். திரும்ப அந்த கிழவன் கண்ணிலே நம்ம பட்டுடுறோம். இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு போய் காரில் ஏறணும். இவன் அங்கங்கே நம்மளை தேட ஆரம்பிச்சிடலாம். அப்பப்போ இந்த பக்கம் திரும்பி வரக்கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டானா நம்ம அப்படியே வண்டி எடுத்துன்னு கிளம்பிடலாம். இது யார் வண்டின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம பாட்டு நெத்துன்னு சுற்றின்னு இருக்கிறோம். ஸோ அங்கே யார் வண்டியாக இருந்தால் நம்மளுக்கு என்ன பார்க்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேஃபேட்டேரியாவுக்கு போகலாம். ஆமாம், நம்ம கேஃபேட்டேரியாவுக்கு எதுக்கு போகணும்? நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு தானே போகணும். சாரி, நம்ம இப்போ ப்ளே கிரவுண்டுக்கு போகணும். ஒரு தடவை பார்த்துருங்க, இந்த மாதிரி தான் கேஃபேட்டேரியா இருக்கும். இப்போ நம்ம திரும்ப ப்ளே கிரவுண்டுக்கு போவோம். தம்பி, இந்த கேம் உன்னை கண்டிப்பாக நான் காப்பாற்றுறேன். இங்கே நம்ம இப்போ திரும்ப ப்ளே கிரவுண்டுக்கு போகணும். இதோ இருக்குது ப்ளே கிரவுண்ட். கிளம்பியாச்சுங்க ப்ளே கிரவுண்டுக்கு. ப்ளே கிரவுண்டில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஓ, கன்று வச்சு ஷூட் பண்ணியிருந்தோம். ஓகே வந்துட்டோம். இங்கே என்னவோ காமிக்குது. இது அதே இடம் தாங்க. நம்மளை அந்த கிழவன் சாவடிச்சாலும் அந்த இடம் தாங்க. திரும்ப பார்த்துட்டான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போயிடுவோம், சீக்கிரமாக போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போய் அந்த கன்னை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கிழவன் வந்து நம்மளை காலி பண்ணுருவோம். ஒரு நிமிஷம், நம்ம அங்கே ஒரு கீ பார்த்தோம்ல, அந்த கீயை எடுத்துடலாம் ஃபஸ்ட். இப்போ கன்று கையில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த கீயை போய் எடுத்துன்னு வரணுங்க ஃபஸ்ட்டு. இருங்க ஒரே ஒரு நிமிஷம். அந்த கன்று நான் வேனில் போட்டு வந்துடுறேன். இந்த கிழவை மட்டும் பார்த்துடக்கூடாது நம்மளை. இந்த கன்று தூக்கின்னு போய் ஃபஸ்ட்டு வேனில் போட்டு வந்துடுறோம். ஐஸ்கிரீம் காரன் அதை முன்னாடி தாங்க வந்துன்னு இருக்கிறான். என்ன என்ட்ரி! ஐஸ்கிரீம் காரன் மோசமாக நடந்து வந்துன்னு இருக்கிறான். நம்ம அந்த சைட்லேருந்து ஏதாவது வழி இருந்தால் அங்கேருந்து போயிடலாம். இங்கே எந்த வழியும் இல்லை. ஐஸ்கிரீம் காரன் வந்துட்டு அப்புறம் தான் நம்மளால் போக முடியும். ஸோ எப்படியும் நம்ம ஒரு புல்லெட்டை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஐஸ்கிரீம் காரன் மேலே ஷூட் பண்ணி.
நம்ம சொல்ல இருந்தால் ஒரு புல்லட் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது வராங்க ஐஸ்கிரீம்காரன், ஆனால் அவன் கண்ணுக்கு நம்ம தெரில. ஸோ இங்கேருந்து ஷூட் பண்ணால் போகுமா, கொஞ்சம் கிட்ட வரட்டும், அதுக்கப்புறம் ஷூட் பண்ணலாம். அவன் நம்மளை பார்த்துருவான். பார்த்துட்டான், இப்போ ஷூட் பண்ணுவோம். கொஞ்சம் சுத்த விடலாம் அவனை. கன்னு புல்லட் ஏன் வீணாக வேஸ்ட் பண்ணும். கொஞ்சம் நம்ம அவனை சுத்த விட்டுட்டு இங்கேருந்தே வராங்க திரும்ப. அவனை அங்கேருந்து வர வச்சுட்டு நான் இங்கேருந்து போயிடலான்னு பார்த்தா அவன் திரும்ப இங்கேருந்தே வரான். ஸோ நான் இங்கேருந்து போயிடுறேன். வேறு வழியில் வந்துட்டாங்க அவங்க பின்னாடி, திரும்ப வந்துட்டான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். ஷூட் பண்ணால் புல்லட் வேஸ்ட் ஆகிடுங்க, அதுதாங்க எனக்கு டென்ஷன் ஆகுது. புல்லட் வேறு எதுக்காவது யூஸ் ஆகும், ஷூட் பண்ணால் வந்து புல்லட் வேஸ்ட் ஆகிடும். இந்த கன்னை தூக்கி போட்டு இப்போ நம்ம போவோம், அந்த கீ எடுத்துன்னு வர போவோம். கிளவா எங்கே இருக்க பார்த்துட்டியா? வா வா வா. ஏன்னா நீ வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு, உன்னை ஓட்ட விட்டு அதில் வேடிக்கை பக்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ அந்த பக்கத்துலேருந்து சுற்றி வா, நான் இங்கேருந்து போயிடுறேன். திரும்பி மட்டும் பார்த்துறாத கிளவா. நான் புலம்புறாங்க இந்த கிழமை. இங்கே இருந்தானே அந்த கீ இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு அந்த கீ? இதோ அங்கே இருந்துச்சுங்க அந்த இடம். போகலாம், இந்த போட் மாதிரி இருக்கிற இடத்துல தான் இருந்துச்சு. இங்கே தாங்க அதோ இருக்குங்க அந்த கீ. இந்த ஆஃபீஸ் கீ எதுக்கு யூஸ் ஆக போகுது தெரியல. இந்த ஆஃபீஸ் கீ ஒரு வேளை இங்கே எங்கேயாவது யூஸ் ஆகுமா? இல்லைங்க, இது ஒளிகிற இடம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போகலாம். இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு வெளியே போவோம், கிழவன் கண்ணில் மாட்டாமல் போயிட்டு இதை வேனில் போட்டுட்டு வேறு எங்கேயாவது போவோம். கிழவன் மட்டும் அப்பப்போ என்னை பார்த்துட்றான். இந்த கிழவனுக்கு இதே வேலையாகும். இந்த கிழவனை ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். நீங்கள் ஏன் ஷூட் பண்ணலன்னா எனக்கு கன் புல்லட் தேவை. ஏன்னா கேம் எண்டிங்கில் கன் புல்லட்டு இல்லைன்னா அப்புறம் நம்மளால் கொஞ்சம் கேம் ஜெயிக்கிறது டஃப்பாக போகும். நம்ம ஈஸியாக கேமை ஜெயிக்கணும்னு பார்ப்போம். இங்கே இருந்தால் இடம் இருந்துச்சு, இதோ நம்ம வேன் நிற்கிது. இந்த இடம் காணும். இதோ இருக்குங்க. ஸோ இந்த கீயை வந்து நம்ம தூக்கி வேனில் போட்டு இங்கேருந்து எங்கே போகலாம்? இப்போ ஒரே ஒரு இடம் தான் பாக்கி இருக்குது, அது பார்க்கிங்க்கு கிளம்பியாச்சு. இந்த பார்க்கிங்கில் தான் நம்ம கேமை முடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். பார்க்கிங் உள்ள பூந்தாச்சு. இந்த மாதிரி இடத்துல எப்படி தான் வண்டி வருதுன்னே தெரில. ஸோ இங்கே வந்து நம்ம கிட்ட நிறையாவே இது இருக்குது பொருள். அங்கே என்னடா பார்த்துன்னு ஐஸ்கிரீம் காரா? பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. இந்த ஐஸ்கிரீம் கார அந்த இடத்துல நின்று இருக்காங்க. ஐயோ, மோசமான ஐஸ்கிரீம் காரனாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இங்கேருந்து ஏதோ கிடைக்கான்னு பார்ப்போம். நிறைய ஷட்டர் இங்கே இருக்குது. ஐஸ்கிரீம் காரை எங்கேயோ வந்துட போகிறான். இங்கே ஸ்டேர்ஸ்னு காமிக்குது. இங்கேருந்து மேலே போகலாம் போல இருக்குது. இங்கே என்ன கிடைக்கும்? இங்கே அதே ஷட்டர்ஸ் தான் இருக்குது. இங்கே நோட்டீஸ் எம்ப்ளாய் ஒன்லி. எனக்கு தெரிஞ்சு அந்த சாவி வந்து இங்கே தாங்க யூஸ் ஆக போகுது. இந்த சாவி இதோ பார்த்துட்டாங்க. அந்த சாவி தான் நம்ம அந்த பார்க்கிங் ப்ளே கிரவுண்ட்லேருந்து எடுத்தோம்ல, அந்த சாவி அங்கே தான் யூஸ் ஆக போகுது. இங்கே என்னென்னவோ காமிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம இருக்கிறது வந்து இப்போ டாப் ஃப்ளோர். இங்கேருந்து இப்போ நம்ம கீழே போகணும். ஸோ அதுக்கு கிழவன் வராமல் இருக்கணும். கிழவன் வரலன்னா போயிடலாம். இங்கே ஏதோ ஒரு இடம் காமிச்சிருக்காங்க, இது உள்ளேயும் என்னென்னவோ இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண முடியும் அங்கே போயிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கீழே இறங்குவோம். கீழே இறங்கிட்டோமா? எஸ், இறங்கிட்டோம் ஆல்மோஸ்ட். இங்கேருந்து நம்ம கத்துறாங்க அந்த கிழவன். பைத்தியம் என்ன பிடிச்சிச்சா? எங்கே அந்த கீ எடுக்காத நம்ம கீழே வந்தோம். கீ எடுக்கணும். ஓ, கீ எடுத்தாச்சுங்க. இந்த கீ எடுத்து இப்போ நம்ம வந்து போவோம், அந்த எம்ப்ளாயி இருக்கிற இடத்துக்கு போவோம். பட் கிழமை இங்கே நிறையா பூந்து எங்கேயா வந்துடுறோம். இங்கே தாங்க ஸ்டேர்ஸ் பார்த்தேன், இது இருக்கு. பட் கிழமை வந்துடக்கூடாது. இந்த உழைந்து போகிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கிழவன் வந்தான்னா கேம் இங்கே முடிஞ்சது. இதோ நிற்கிறான் பாருங்க, இங்கே நிற்கிறான் பாருங்க கிழவன். நான் பின்னாடி தான்டா நிற்கிறேன், கொஞ்சம் பாடுறா. ஐஸ்கிரீம் கார அங்கிள் பார்த்துட்டான்.
ஐஸ்கிரீம் கார் அங்கிள் இவ்வளோ மோசமாக இருப்பான்னு நான் எப்பயுமே எதிர்பார்த்ததில்ல. இந்த கேமை விளையாடினா ஐஸ்கிரீம் காரங்கிட்டே போகிறதுக்கு விருப்பம் வராது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்ம மேலே போவோம். அது ஸ்டேர்ஸ் வழியாக போகிறது, இது நார்மலாக போகிற வழி. ஸோ நம்ம போயிட்டு அந்த இடத்துல வந்து சாவியை போடுவோம். கிழவன் திரும்ப இங்கே வந்துடுவானா? இல்லை வரல, பார்த்தாச்சு, போயிடலாம். இங்கே தான் போடணும் அது. எஸ், இங்கே தாங்க இருக்குது. இங்கே என்ன பண்ணோம்? இங்கே யார் யார்தோ ஐடி இருக்குங்க. இங்கே என்ன தான் பண்ணோம்? கிழவன் வந்துடக்கூடாது, கிழவன் வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. நான் அப்படியே ஓடிடுறேன். ஸோ இங்கேருந்து நம்ம வேறு எங்கேயாவது போவோம். இப்போ இவ்வளோ தான் பண்ணுறது இருக்குது. இப்போ என்ன தான் பண்ணோம் புரியலை. ஸோ போகலாம். நம்ம திரும்ப இங்கே போகலாம். நம்ம கேஃபேட்டேரியாவுக்கு போனால் ஏதோ வழி கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து கேஃபேட்டேரியாவுக்கு போவோம். கேஃபேட்டேரியா இருக்குது. கேஃபேட்டேரியாவுக்கு கிளம்பியாச்சு. கேஃபேட்டேரியாவுக்கு போனால் ஏதாவது வழி கிடைக்குமா பார்க்கலாம். ஸோ வாங்க, கேஃபேட்டேரியாவுக்குள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஏதோ ஒரு பிஜிஎம் போடுறாங்க. இந்த பிஜிஎம் ரொம்ப மோசமான பிஜிஎம்மாக இருக்குது. கிழவன் எங்கே காணும்? அது உள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன் கிழவன். இது கார்டு. ஓ, இது நம்ம எடுத்து போட்ட கோடு இங்கே தான் இருக்குது. பார்த்துட்டாங்க கிழவன். இந்த கிழவன் இவன் கிழவன் மாதிரி தெரியல. இவன் ஐஸ்கிரீம் காரன். இனிமேல் இவனை கிழவன் கூப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் காரன். இவன் பேர் ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிமேல் இவன் பேர் ஐஸ்கிரீம் காரன். உட்காந்து இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கேருந்து போய் அவங்ககிட்ட வந்து ஒளியணும். ஐயையோ, என்ன பண்ணின்னு இருக்குன்னு தெரியலையே. போகலாம் இங்கேருந்து. இந்த கேட் வழியாக வெளியே குச்சிடுவோம். இந்த கேட் வழியாக வெளியே குச்சாச்சு. ஐஸ்கிரீம் காரன் இப்போ இங்கேருந்து வருவான். நம்ம அங்கேருந்து போயிடலாம். தெரியுதா இல்லையாடா? ஹே ஐஸ்கிரீம் காரா, ஐஸ்கிரீம் காரா, ஐஸ்கிரீம் காரா. ஸோ வாங்க, அவன் அந்த பக்கம் எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிறான். நம்ம இந்த வழியிலேருந்து போவோம். வரானா? வரேங்க. நம்ம இந்த பக்கத்துலேருந்து சைலண்டான ரூம் உள்ள போய் பார்ப்போம். அவன் மூஞ்சில் யாரோ கலர் தூக்கி போட்டு பலூன், கலர் பலூன் யாரோ அடித்து வச்சுருக்காங்க. யாரும் அடிச்சிருப்பாங்க? நம்ம தான் அடித்தோம்ல. கன்னை வச்சு நம்ம தான் அவனை ஷூட் பண்ணோம். ஸோ அவனை இப்போ நம்ம தசை திருப்பணும். அவனை ஷூட் பண்ணலாம். பார்த்துட்டாங்க. ஐயோ, நம்ம காலியாக இருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ வாங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போயிட்டு அவனை அங்கேருந்து திசை திருப்பவே முடியல. அவனை இங்கேருந்து திசை திருப்பவே முடியல. கிழவ நீ என் பின்னாடியே வந்தேன்னா இன்னொரு தடவை உன்னை ஷூட் பண்ணிடுவேன். ஓகே? ஸோ என் பக்கம் வராது. நான் இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு போயிடுறேன். இங்கே ஒரு டோர் இருக்குது. பார்த்துட்டான் திரும்ப. எங்கேருந்துறான் பார்க்குறான். எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம இங்கே போய் ஒளிஞ்சுப்போம். இங்கே என்னவோ காமிக்குது, ஓப்பன் எக்ஸிஸ் பிளாக்டு. இங்கே வந்து ஃபோபியா யாரோ. ஓ, நெக்ஸ்ட் டன் வில் பி. ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ ஒரு நிமிஷம், நான் அந்த பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேனில் ஏறி உக்காந்துருவோம். அதுக்கப்புறம் நான் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்க்கிங். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அங்கே வந்து ஒரு பேர் எழுந்துச்சு. அது நம்ம எம்ப்ளாயின்னு ஒரு பேர். எம்ப்ளாயின்னு ஒரு ரூம் உள்ளே போயிட்டு அந்த கார்ட்ஸில் இருந்துச்சுல, அந்த கார்ட்ஸ்லேருந்து ஏதோ ஒரு கார்டு எடுத்துன்னு போய் அங்கே ஓப்பன் டோர் இஸ் ஆக்சிஸ் நாட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம போட்டுருந்துச்சு. அங்கே வந்து நம்ம போட்டோன்னா அந்த டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, கிளம்ப மட்டும் நடுவில் வந்துடக்கூடாது. நான் போகிற வழி தனி வழி. இங்கே இல்லையா? அப்போ எங்கே போகணும்? இந்த இருக்குங்க ஸ்டேர்ஸ். கத்துறாங்க அந்த கிழவனுக்கு. அப்பப்போ பைத்தியம் பிடிச்சி எடுத்து போல இது. எங்கே வரான்? இல்லை, இங்கே தான் எங்கேயோ இருந்தான். எங்கேங்க அந்த எம்ப்ளாயி? அதோ இருக்கு. இங்கே இருந்து தான் அந்த கார்டை எடுக்கணும். யார் கார்டு? எஸ்ல இருந்தாங்க வந்துச்சு. அதோ இருக்குங்க. யார் எம்ப்ளாயி பேர்? அது எம்ப்ளாயி பேர் இதாங்க. இந்த கிழமை மட்டும் பின்னாடி முன்னாடி எங்கேயுமே இருக்கக்கூடாது. வந்துட்டாங்க. நம்ம இங்கேருந்து ஓடிடுவோம். ஸோ இப்போ இந்த கார்டை எடுத்து நம்ம வந்து
அந்த இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ ஸ்ட்ரீட்டாக. அங்கே போனோம்னா நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கும். அந்த கேஃபடேரியாவுக்கு போகலாம். இப்போ வந்து வண்டி எடுத்துன்னு இந்த ஒரு பிஜிஎம் வேற போட்டுடுறாங்க கிழவனுக்கு பாட்டு. என்ன பாட்டுன்னே தெரில. என்னதான் பாட்டு இது? ஒரு பாட்டுமே புரிய மாட்டேங்குது. இது பாட்டு இல்லை, அது வந்து பிஜிஎம். காமெடி காமெடி எல்லாமே சிரிங்க. சிரிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து கேஃபடேரியாவுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து அந்த கார்டை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு அந்த இடம் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்கடா. ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட். இந்த சோஃபியா தான் போட்டிருந்தாங்க. நம்ம இங்கேருந்து ஓப்பன் பண்ணால் எங்கே போவோம்? கிழவன் இங்கே தான் நிற்கிறான், ஆனால் அவனுக்கு நான் தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இந்த வழியாக போயிட்டு அந்த இடத்துக்கு போயிடுவோம். பாப்பானா நம்ம கீழே உட்காந்துன்னு போவோம். அவ்வளோதாங்க, அவன் அந்த பதிலேருந்து போயிட்டான். நம்ம இப்படிக்கா போயிட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம். இங்கே தாங்க அந்த ரூம் இருந்துச்சு. எங்க பார்த்துட்டாங்க. இதுதான் எனக்கு பிடிக்கல. ஏன்டா இவன் கண்ணில் மாட்டிடுவான்னு தெரில. ஒரு தடவை நம்ம லாஸ்ட் ஆயாச்சு. இந்த கிழவன் நம்ம ஒரு தடவை நம்மளை ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஃப்ரீசர் உள்ளே போட்டு வச்சுட்டான். கிழவனுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா கிழவன் பைத்தியம் ஆயிட்டான். அவன் இங்கேருந்து வரத்துக்குள்ளே நம்ம அங்கேருந்து போயிட்டு அவன் அப்படியே நம்மளை அங்கேருந்து தேடுவான். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இங்கேருந்து அந்த இடத்துக்கு இது போட்டுருவோம். இதை போடணும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே என்ன பண்ணணும்? ஐயோ, என்னென்னவோ காமிக்குதுங்க இதில். இங்கேருந்து எங்கே போனோம்? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன தான் பண்ண வேண்டியது இருக்குது? பார்த்துட்டாங்க. இவன் எங்கேருந்து வந்தான்? எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ, போக முடியல. இந்த காடை இங்கே தூக்கி போட்டு, இல்லை இந்த காடை வச்சா கூட நம்மளுக்கு இது கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இவனை திரும்ப இப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த கிழவன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இப்போ அவன் மறந்துடுவான், நம்ம இருக்கிறதே மறந்துடுவான். இல்லைங்க, அவன் நம்மளை மறக்கலை. அவனுக்கு இப்போ ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால அந்த கிழவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ லூஸ் மாதிரி இருக்கும் அந்த கிழவன். இங்கே கீழே போகிற வழி இருக்குங்க. ஸோ இங்கே எப்படி ஒன்றுமே புரியலையே. இங்கே என்ன இருக்கும்? இங்கே எதுவுமே தான் இல்லை. இங்கே எதுவுமே இல்லைங்க. இங்கே எதுவுமே காணோம். எதுவுமே இங்கே இல்லை. இங்கே ஏதாவது இருக்கா? இங்கே ஏதோ கிடைஞ்சிருக்குங்க. கேஃபேட்டேரியா ஸ்டோரேஜ் கீ அப்படின்னா என்னது? இது எங்கே போடணுன்னே தெரில. கேஃபேட்டேரியா ஸ்டோரேஜ் கீ வந்துட்டாங்க. அவன் எப்படி வந்தான்னு எனக்கு புரியல. இது இப்போ எங்கே யூஸ் ஆக போகுது? கேஃபேட்டேரியா ஸ்டோரேஜ் கீ இது இப்போ எங்கே தான் யூஸ் ஆகும்? இப்போ அந்த டோர் அவனை லாக் பண்ணின்னு இருக்கு. திரும்ப நம்மளை பார்த்துட்டான். இந்த கேம் ரொம்ப டஃப்பாக போயின்னு இருக்கு. இந்த இப்போ எங்கே யூஸ் ஆகும்னான்னு தெரில. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து எப்படியோ குச்சிட்டு போகலாம். இங்கே இந்த கீழே என்னவோ இது காமிச்சிருக்கு, நம்பர் போட்டிருக்கு. என்ன நம்பர் தான் தெரில. ஒரு நிமிஷம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கே போடணுன்னு எனக்கு தெரில. நம்ம இதை எடுத்துன்னு வேறு எங்கேயாவது கிளம்புவோம். நம்ம வேனில் எதுவுமே இல்லை. எங்கே போகணும் இப்போ? நம்ம பார்க்கிங் போவோம். பார்க்கிங்க்கு கிளம்பியாச்சு. இங்கே இதோட நம்ம கடைசியாக இருக்கணும். இங்கேருந்து சுற்றுற வேலை முடிஞ்சிருக்கணும். இன்னும் பல தடவை சுற்றுற காலில் வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ இது எங்கே போடணுன்னு தான் புரியல. இங்கே ஏதோ நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. எங்கடா எங்கே இருக்கான் அவன்? இவன் அங்கேயே போய் எங்கேயோ ஆந்திரத்தில் நின்று இருக்காங்க அங்கே அப்போ இருந்து. ஸோ இங்கேருந்து நம்ம எங்கேயாவது போவோம். நம்ம இப்படியா போவோம். இந்த சைடில் தான் ஏதாவது இருக்குமா? இந்த சைடு ஒரு நிமிஷம். ஸோ இங்கே மேலே கொஞ்சம் நம்பர் கொடுத்துருக்குது. நம்மக்கிட்டே ஒரு நம்பர் இருக்குது 235 எங்கே இருக்குது? இங்கே நம்பர் கரெக்டாக போட்டிருக்கு 230. எங்கேருந்துக்கா வந்தான் அவன்? தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டிருக்க கூடாது. தொட்டுட்ட.
தொட்டவனே நான் விட்டதே இல்லை.